சொல்லுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சன் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமேன். அப்போ சோதனை வருவது இயல்புதான். எல்லாருக்குமே சோதனை வரும். விசுவாசிகளுக்கும் வரும், பரிசுத்தவான்களுக்கும் வரும், ஊழியர்களுக்கும் வரும், தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குமே சோதனை வரும். அப்படி சோதனை வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி என்று சொல்லி நாம் கண்டுபிடித்து அந்த சோதனையிலிருந்து நாம் வெளியில வர வேண்டும். அப்போ எப்படி நாம் வர முடியும்? எப்படி நாம் சோதனை ஜெயிக்க முடியல? அப்போ பாருங்க, கர்த்தருக்கு விரோதம் எபேசு சபைக்கு என்ன ஆவியானவர் சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிற எவனும் அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கிறது? இந்த நாட்களில் பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாம்ச இச்சைகள், பலவிதமான துர் ஆசைகள், இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜெயிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெயிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுக்கிறாரு. அதனால தான் நம்ம ஜெயம் கொள்ளுகளாக இருக்க வேண்டும். ஜெயம் பெற்றவர்கள் எப்பொழுதுமே பரதீசின் மத்தியில் இருக்கிற, பரதீஸ் என்றால் பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். சும்மா இல்லை. பரலோக ராஜ்யம் சும்மா கிடையாது. இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய வேண்டுமானால் சில சோதனைகளை எல்லாம் நான் ஜெயிக்க வேண்டும். எலியா எடுத்துக்கொள்ளுங்கள். எலியாவை சுழல் காற்றில் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று எலிசாவுக்கு தெரியும். எலிசாவுக்கு தெரிந்தவுடனே எலியாவை பின்பற்றி எலிசா என்ன பண்ணுறாரு? போயிட்டே இருக்காரு. கில்காலுக்கு போகிறாரு, அதுக்கு பிறகு பெத்தேலுக்கு போகிறாரு, எரிகோவுக்கு போகிறாரு, யோர்தானுக்கு போகிறாரு. ஒவ்வொரு இடமா போயிட்டே இருந்து கடைசி அவர் என்ன செய்கிறாரு? அந்த எலியாவுடைய சால்வையை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு வந்த சோதனைகள் அத்தனையும் அவர் ஜெயித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களை, நாம கூட நமக்கு சோதனைகள் வரும், நமக்கு வேதனைகள் வரும். என்ன சொல்றீங்க? சோதிக்கவர் எவன் அதே மாதிரி சோதிக்கிறவன் எவனும் தேவனால சோதிக்கப்படுவன் அல்ல. அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில சோதனைகள் தேவனால வரும். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் உண்டாக்கி அவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? மகா பெரிய பலனா இருக்கிறேன். அப்ப தேவன் பார்த்தீங்கன்னா ஈசாக்கை ஆபிரகாமுக்கு மகனாக கொடுத்துட்டாரு, சோதிக்கிறாரு. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அது பாருங்க. அப்படியே சோதிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? முழுமையாக கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. உன் ஏகசுதன் என்று பாராமல், உன் புத்திரன் என்று பாராமல், உன் மகனை நீ எனக்கு என்ன பண்ணு? எனக்கு பலி செலுத்து. அப்படி நீ பலி செலுத்தணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தில் பாருங்கள், ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரமா? யெகோவா ஈரே என்று வரும் பாருங்கள். 22:1 வாசிங்க. 22:1 ஆதியாகமம். காரியங்கள் நடந்த பின்பு ஆமென், தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். பாத்தீங்களா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை சோதிக்கிறாரு. பிள்ளையும் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட ஒரு காரியத்தை கொடுத்துருவாரு, சோதிப்பாரு. இவங்க எப்படி இருக்கிறாங்க? தேவனோடு எப்படி இருக்கிறாங்க? தேவனை முறுமுறுக்கிறாங்களா?
தேவனை குறை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்வார், சோதிப்பார். அந்த சோதனை நேரத்தில் தான் நாம் தேவன் பக்கமாக அதிகமாக நெருங்கி வரணும். தேவன் எல்லாவற்றையும் கொடுன்னுவார். எனக்கு கர்த்தரை தான் சொன்னார், நீ அதை விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. அதுக்கு கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஃபுல்லாக ஜெயிச்சு கொடுத்துட்டோம், இவங்க தேவையில்லாமல் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன இது, நீங்களே சொல்லுங்கள். கோர்ட்டு ஆர்டர் இருக்கும்போது நம்ம கீழ்ப்படியணும், இல்லைன்னா அதனுடைய விளைவுகளை நாம் அதிகமாக சந்திக்க வேண்டியதாயிடும். அதற்கு தான் நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தோம். எனவே பரவாயில்லை, பேசுகிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எனவே அப்படியாக நம் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனையோடு கூட தப்பித்து கொள்ள நமக்கு ஒரு வழியையும் கர்த்தர் உண்டாக்குவார். வழி இல்லையே, நம்ம எப்படி இந்த சோதனையில் எப்படி நம்ம தப்பிக்கொள்வது, நம்ம சரியாக மாட்டிக்கொண்டமே, என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி நாம் திகைக்கிற நேரத்தில் தான் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழி உண்டாக்குவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் செங்கடலை அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும் பொழுது செங்கடல் அவர்கள் விரோதமாய் பயமுறுத்தி கொண்டிருந்தது. அந்த செங்கடல் எப்படி ஆகும், என்னை மூழ்கி அடிக்குமோ, என் குடும்பங்களெல்லாம் நாசமாகி விடுமோ என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், எத்தனையோ பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த சோதனை கூட மோசே என்ற பக்தன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை கொண்டு அந்த தடைகள் எல்லாம் நீக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல நம் வாழ்க்கையில் கூட பல சோதனைகள் வரலாம். என் குடும்பம் நல்லா தானே இருந்துச்சு, என் குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் வந்தது, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேளை ஒரு கேள்வி இருக்கலாம். அதற்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார், சோதனையோடு கூட தப்பித்து கொள்ள நமக்கு வழி உண்டாக்குவார். அந்த சோதனையிலேயே நாம் மூழ்கி போக மாட்டோம். ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? அந்த மகனை கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வர்ற வரைக்கும் தேவன் ஒன்றும் பேசலை. கிட்ட கத்தி வரும்போது ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கு பயந்தவர்கள். சோதனை வரும் பொழுது நாம் அந்த சோதனைகளை தாங்கி கொள்ள வேண்டும். அந்த சோதனைகள் நேரத்தில் கர்த்தரை நாம் குறை சொல்லக்கூடாது. அந்த சோதனை நேரத்தில் நாம் கர்த்தரோடு நாம் என்ன செய்ய வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேலர் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், பீலேயாமின் வழிகளை பின்பற்றுகிறவர்கள். பீலேயாம் பாலாக் என்ற ராஜாவை அவன் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் என்னாகும் 24 முதல் வசனம் என்ன வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்ன சொல்றீங்க? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், காட் பிளஸ் யூ அப்படின்றோம். வேற எந்த மதத்தினர் சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவங்க மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், யாருக்கும் தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த அர்த்தம் தெரியும், அந்த ரகசியம் தெரியும். ஏனென்றால் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படி இந்த பாலாக் ராஜா என்ன பண்ணுற, அந்த பீலேயாம் அழைத்து இஸ்ரவேலை நீ சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூலி கொடுக்குறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அந்த ராஜாவை, அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த சோதனையிலிருந்து வெளியில் கொண்டு வராரு. ஒரு கழுதையை கொண்டு, கழுதை பேசாத ஒரு மிருகம். என்ன சொல்கிறீங்க, மிருகம் பேசுமா? பேசுமா சொல்லுங்க. மிருகம் பேசுமா? பேசாது. மிருகத்துக்கு 5 அறிவு தான். அந்த மிருகம் என்ன செய்யாது, பேசாது. ஒருவேளை அதுக்கு என்னையாவது தேவையினால் அம்மான மாடு என்ன செய்யும்,
அதுக்கு பசி உண்டாகும், தாகம் உண்டா, அம்மா அப்படின்னு கத்தும். ஆடு வந்து கத்தி கூப்பிடும், கோழி வந்து கொக்கரிக்கும், அதுக்கு இறை தேவைன்னா. மற்றபடி அது என்ன செய்யாது, பேசாது. ஆனா இங்க பாருங்க, கழுதையை கொண்டு கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தாரு. அப்ப இந்த பீலையாம் விஷயத்துல ஏன் இதை இங்க வெளிப்படுத்தின விசேஷம், இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் எந்த சபை என்று பாருங்கள், சிமிர்னா சபை, பெர்கமு சபை. 12ஆம் வசனம் வாசிங்க. 2:12. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. போதும். அப்ப பெர்கமு சபைக்கு தான் ஆவியானவர் இத சொல்றாரு. ஏன் சொல்றாரு, உன்னிடத்துல என்ன உண்டு, ஒரு குறை உண்டு. அந்த குறையிலிருந்து நீ என்ன பண்ணு, வெளியில வரணும். என்ன குறை, வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகள் உன்னிடத்தில் உண்டு. இது ஒரு சோதனை. சில பேர் வந்து கிறிஸ்தவ உலகத்துல என்ன செய்வார்கள், அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை, விக்கிரகங்களை படைத்ததை முன்னாடியே தானே கொடுத்துட்றாங்க, அது நம்ம சாப்பிடலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சில தவறான போதனைகளை சொல்லுவார்கள். ஆனால் இங்கே கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன், வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10. இப்படிதான் சோதனை வரும், அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு பட்டியலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க வீட்டில் போய் நிதானமா வாசித்து பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டார்கள், சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல நிறைய சோதனைகள் வரும். எல்லாம் வந்து ரம்ஜான் பிரியாணி பண்ணியிருக்கேன், நாங்களும் நீங்களும் அண்ணன் தம்பி மாதிரி தான், பரவாயில்லை, ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அது ஒரு சோதனை. அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனை நாம் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே சொல்கிறார் அவர், விக்கிரகங்கள் படைக்கிற விஷயத்தில் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நம்ம புசிப்போமானால் நம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இன்றைக்கு நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக தான் நாம் காத்திருக்கிறோம். அந்த தேவ ராஜ்யத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் அங்கே கீழே சொல்கிறாரு கொரிந்தியரில், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த உண்மை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அந்த உண்மை எனக்கு கூட நிறைய பேர் கொடுப்பாங்க, எல்லாம் இது இல்லை அது இல்லைன்னு, அப்படியே வாங்கி அப்படியே போட்டுருவேன், இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஆர்சி பீப்புள் வருவாங்க, பக்கத்தில் முஸ்லீம் ஃபேமிலி கொடுப்பாங்க, வாங்கி கொண்டு வேறு யாருக்காகிலும் நான் என்ன செய்வேன், கொடுத்து விடுவேன். எனவே அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மரித்தவர்களுக்கு படையல் போடக்கூடாது. என்ன சொல்றீங்க, மரித்தவர்களுக்கு படையல் போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா வசனம் இல்லை. மரித்தவர்கள் அவ்வளோதான், அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. சில பேர் என்ன செய்கிறார்கள், அந்த சமாதியை மொழுகி அதை நன்றாக வர்ணம் அடித்து அவங்க சாப்பிடுகிற ஆகாரத்தை சமைத்து எடுத்துகிட்டு போயிட்டு கல்லறை திருவிழா செய்கிறாங்க, கிறிஸ்தவங்க செய்கிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய ஆவிக்குரிய திருச்சபைக்கு வராமல் பாரம்பரிய சபைகளை நோக்கி ஓடுகிறது. ஏன்னா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், மாதம் மாதம் எங்களுக்கு தசம பாகத்தை ஒழுங்காக அனுப்பிவிடுங்கள், காணிக்கை எங்களுக்கு சரியாக கொடுத்து விடுங்கள், மற்றபடி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கஞ்சாடையாக விட்டு விடுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய திருச்சபையில் அப்படி கிடையாது. ஆவிக்குரிய திருச்சபையில் தேவனுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள், உண்மையோ இருக்க வேண்டும். அந்த உண்மைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தேவச்சனமே, என் பிள்ளைகளே, உண்மையா இருக்கீங்களா? சின்ன விஷயத்தோட உண்மையா இருக்கீங்களா? பொய் சொல்றீங்களா? விக்கிரகங்களை படைக்கப்பட்டதை சாப்பிட்றீங்களா? அவங்களோடு போறீங்களா?
விக்கிரகங்களுக்கு ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வது, இதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இது ஒரு சோதனை. இப்படி சோதனையில் வந்துடும். இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம அவங்கள என்ன செய்யலாம், நம்ம ரட்சிப்புகள் கொண்டு வரலாம். அது லட்சத்தில் ஒன்று தான். நான் சொல்கிறேன், லட்சத்தில் ஒன்று தான் அந்த மாதிரி. அப்படி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட விஷயத்தில் சோதிக்கும் பொழுது நாம் அங்கே தான் நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெயிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்ம உண்மையை பார்ப்பாரு. இல்லைன்னா நீ ஆராதித்து நீ சபைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, மகளே மகனே நீ உண்மை இல்லாமல் போயிட்டியே, நான் உண்மைதானே எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்வாரு, அந்த சோதனையிலிருந்து நம்மை தப்பிக்கொள்ள நமக்கு வழி செய்வாரு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமீன். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஏன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, நமக்கு வருகிற தீமை, தீமை என்றால் சோதனை, இப்படிப்பட்ட சோதனையில நம்ம என்ன செய்யறாரு, அவரு நம்மை மீட்டு கொள்கிறாரு, விலக்கி பாதுகாக்கிறாரு, காத்து கொள்ளுவாரு. என் பிள்ளைகளுக்கு தீமை வரக்கூடாது. ஒரு வாலிப மகள், ஒரு சாட்சியை நான் கேட்டேன் யூடியூப்ல. ஒரு வாலிப மகள், நீண்ட முடி, மிக அழகாக இருப்பார்களாம். அப்போ ஒரு வாலிபன் அஞ்ஞானி, புறஜாதியான், அந்த மகளை விரும்பி விட்டான். விரும்பினது நிமித்தம் அந்த மகளுடைய போட்டோவை எடுத்து, அந்த மகளுடைய முடியை எடுத்து என்ன செய்கிறான், மந்திரவாதிகிட்ட கொண்டு போய் கொடுத்து, அந்த மகள் என்னையே நினைக்கணும், என் பின்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்களாம், மந்திரம் செய்து விட்டார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? வாலிப பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாலிப பெண் மகள் தேவனுக்கு பயந்தபடினால அதிகமாக அந்த மகள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அப்போ ஜெபிக்க ஜெபிக்க அந்த சோதனையிலிருந்து அந்த மகளை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அப்போ அந்த பையன் சொன்ன ஒரு காரியம், நான் இவ்வளோ மந்திரம் செஞ்சேன், என் பின்னாடி வரணும்னு சொல்லி நான் பண்ணினேன், நீ ஏன் வரவில்லை? அப்போ அந்த மகள் சொன்னது, என் தேவன் உண்மை உள்ளவர், அவர் சோதனையிலிருந்து என்னை விலக்கி காப்பார். என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாயானால் நீ இயேசுவை ஏற்றுக்கொள். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நான் என்ன செய்கிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இன்றைக்கு வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், நாம் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நமக்கு தீமைகள் வரும், சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும்பொழுது நம்ம அங்கதான் தேவ ஜனமே நாம் ஜெயிக்க வேண்டும். நாம் ஜெயித்தால்தான் நாம் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம தேவராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாற முடியாது. இன்றைக்கு மிக மிக நம்ம திருமண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பேரண்ட்ஸு கூட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் ஆசைப்பட்டு விட்டார்கள், பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்று சொல்லி நாம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த மகனை எப்படி ஆகிலும் இயேசுக்குள் நடத்த வேண்டும். இயேசுக்குள் நடத்தி அதற்கு பிறகு நீங்கள் செய்து பாருங்கள், அதனுடைய ஆசீர்வாதமே பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு தேவ ஜனமே, நம் தீமை நின்று கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். நமக்கு சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். இங்கே ஒரு தம்பி இருக்காரு, அவருக்கு திருமணமாகி அவங்க மனைவி பிரிந்து போய்விட்டார்கள். எத்தனையோ ஆண்டுகள் தனிமையாக இருந்தார். ஆண்டி ஜெபம் பண்ணி ஆண்டி கூட கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க தங்கைக்காக நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும்பொழுது அவங்க தங்கையினோட குடும்பம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த தம்பி என்னை கேட்டார், எங்கள் தங்கச்சிக்கு மாத்திரம் ஜெபிச்சு என் தங்கச்சி குடும்பத்தை நல்லாக்கி வச்சிட்டீங்களே, என் குடும்பத்தை அப்படியே விட்டீங்களே. தம்பி, உனக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா. நிச்சயமாக கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிப்பார், உன் குடும்பத்தை கட்டுவார்னு. இன்றைக்கு அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மகளை கர்த்தர் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுதாங்க, சோதனையை ஜெயிக்கணும். அந்த வாலிப மகன் சோதனையை ஜெயித்தார். ஒரு ஆண் தான் அவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு திருமணத்தை செய்திருக்கலாம். ஆனாலும் அவர் பாருங்கள், அவங்க தாய் தகப்பன் மிகவும் கர்த்தருக்குள் இருந்தார்கள். இன்றைக்கு தாயார் இல்லை, தகப்பனார் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் ஏன் சொல்லுகிறேன், சோதனை வரும்,
நான் வரவின்றி வராது என்று சொல்லவில்லை. அந்த சோதனை வரும் பொழுது அந்த சோதனையில தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் பக்கமாக நெரும்பி அந்த சோதனை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அடுத்தபடி வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. இது நம்ம வாசிக்கிறோம். இதில் 7 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் நல்லா கிளீனாக இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குழலாய் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? இப்படிப்பட்ட சோதனையில தான் பிரியமான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வீடா ஊழியர்கள் வருவார்கள். வீடா ஜெகோவா விட்னஸ் திறந்திருக்கும் வீடு நேராக உள்ள வந்துடுவாங்க. அப்போதான் நம்ம மிக ஜாக்கிரதையா இருந்து நம் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம் விசுவாசத்தை வலிவி போக செய்வார்கள். நம் விசுவாசம் நமக்குள்ளே ஊன்ற கட்டப்படாதபடி அந்த விசுவாசத்திலிருந்து விலகி போகும்படியாக நமக்கு சில வார்த்தைகளை கொடுத்து அப்படியே நம்ம என்ன செய்வார்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நாம் தவறி போகும்படியாக சில காரியங்களை செய்வார்கள். அதுதான் இங்கே பேதுரு சொல்றாரு, அதிக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். இதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். இச்சை அடக்கம் என்றால் என்ன? இச்சை அடக்கம் சொல்லுங்கள். மற்றவர்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குமான அதே பொருள் என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆசைகள், இச்சைகள். தவறு ஒன்றுமில்லை. நம்ம வீட்டில் பொருள் தேவைதான். தேவையா? ஃப்ரிட்ஜு தேவை, வாஷிங் மிஷின் தேவை, என்ன சொல்றீங்க, ஃபேன் தேவை, ஏசி தேவை. ஆனாலும் நம்முடைய திராணிக்கு மேக நாம் இச்சிக்க கூடாது. நம்ம திராணிக்கு மேலே இச்சிப்போமானால் அது நமக்கு சோதனையாக மாறிவிடும். மேலே 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 என்னது? கிராஷ் கார்டு, கிரெடிட் கார்டு கிராஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சம்பளம் வந்த உடனே சம்பளத்தை கையில் வாங்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வார்கள்? என்னது? கிராஷ் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது அப்படியே வலிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் ஆசீர்வாதம். இது ஒரு சோதனை. அவன் கொடுத்துருவான் கூப்பிட்டு, இந்தாங்க சார் கிரெடிட் கார்டு இருந்தாங்க, 1 lakh வேணுமா, 2 lakhs வேணுமா, 3 lakhs வேணுமா, எவ்வளோ வேணும் உங்களுக்குன்னு கூப்பிட்டு கொடுத்துருவான். இந்த சோதனை நாம் மாட்டிக்கொள்வோமானால் நம்முடைய வருமானங்களை எல்லாம் நம்ம இழந்து நம் 0 பேலன்ஸில் நாம் வந்துவிட வேண்டிய நிலைமையை கர்த்தர் தள்ளிடுவார். அதுக்கு தான் நம்முடைய சேலரி வந்தவொடனே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த சேலரி மேலே கையை வைத்து ஜெபித்து நாம் பிரிக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறாங்க. நான் மதர்ஷாக்கு நான் துணி எடுக்க போவேன். ஏழைகளுக்கெல்லாம் போகும்போது நான் கார்டா கேஷான்னு கேட்பார். இல்லைங்க சார் கேஷ் தான் அப்படின்னுவேன். எனக்கு புரியாது ஆரம்ப நாட்களில். அதுக்கப்புறம் தான் நினச்சேன் கார்டுன்னா என்னதுன்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறம் தான் கிரெடிட் கார்டு. அந்த கார்டை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அந்த அமௌண்ட்டை எடுத்துருவான். யார் கட்டுறது? இல்லை, நம்ம கட்டுவதற்கு திராணி இருக்க வேண்டும். அப்போ நம்ம சோதனையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. சோதனை வரும். கடன்காரங்க வீடேறி வந்து கொடுப்பாங்க. நான் உனக்கு கடன் தரேன், 90,000 கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். எனக்கு கூட ரெப்கோலேருந்து டெய்லி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உண்மையான வாடிக்கையாளர் இருக்கிறபடினால நீங்கள் ரெப்கோவில் வந்து என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணி லோன் வாங்கிக்கோங்க. எனக்கு தேவை தான், ஆனால் என்னால் கட்ட முடியாது. என்ன சொல்கிறீங்க? அப்போ சோதனை வருது இல்லையா? அந்த சோதனை வீடேறி வரும் பொழுது அந்த சோதனையில் தான் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த கிரெடிட் கார்டு என்றதான சாப கார்டை கர்த்தர் இந்த வருட கடைசியில் ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து கர்த்தர் நீக்கிடுவார்.
ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க. நீக்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாரு. ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார் இல்லையா? சோதிச்சாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரு. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் சோதிப்பாரு. அதற்கு பிறகு என்ன செய்வாரு? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லுங்கள்? ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்ம சபிக்க மாட்டாரு. எந்த கேடாவது கெட்டு போங்கன்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன், அவர் அன்புள்ளவர். ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் அன்புள்ளவர் தானே, அவர் நல்லவர் தானே. நம்மளை ஏதாகிலும் ஒரு விஷயத்துல விட்டு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. கடன் பிரச்சனை வரும். அந்த கடன் பிரச்சனை கூட நம்ம மீண்டு வெளியில வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரு. நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அதற்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? உண்மையாய் இருக்க வேண்டும். நான் உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கலாம். விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவாக அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். அது அப்படியே நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க ஃபுல் அதிகாரத்தையும். இந்த விசுவாசத்தினால அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். சோதிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அதே நீங்க எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து நீங்க வாசிட்டே வாங்க. விசுவாசத்தினால கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ஆமென், நீதியை நடப்பித்தார்கள். வசனம் 33 11:33 எல்லாரும் எடுங்க வாசிங்க. வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். ஆமென். விசுவாசத்தினால் அவர்கள் என்ன செய்தார்களா? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நாம கூட பிசாசினுடைய ராஜ்யத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பிசாசுடைய ராஜ்யத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் சோதனைக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். இயேசு அதை தான் செய்தாரு. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனையோ சோதனை வந்தது. அவர் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிச்சுட்டு அவர் இருக்கும்போது சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்கிறான். 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. 3வது வசனம் வாசிக்கிறோம். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனா பிசாசு சொல்றானேன்றதுக்காக வேண்டி அவர் தேவனுடைய வார்த்தையை வீணில வழங்கக்கூடாது. அங்கதான் அவர் சோதனையை ஜெயிச்சாரு. நாமெல்லாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? புறஜாத மத்தியில் ஆமா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்போம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியர் மரித்து போனவங்களெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு எழுப்புறேன்னு சொல்லி பாடிங்களை வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்படி இருக்கக்கூடாது. குருட்டு விசுவாசம். அப்படியாக இருக்கும்போது எல்லாம் அரசாங்கம் வந்து கண்டுபிடித்து அந்த பாஸ்டரை கைது செய்தார்கள். எனவே அப்படி தேவனுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? வீணில வழங்கக்கூடாது. இங்கே இயேசு பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அப்ப சொல்றதுக்கு அவருக்கு உண்டு, பவர் உண்டு. ஆனாலும் அவர் சொல்லவில்லை. அவர் வார்த்தையை கொண்டு என்ன பண்ணாரு? அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். பிசாசே, நான் அப்பத்தில் மாத்திரம்தான் பிழைப்பேன்னு நினைக்காத, நான் எதுல பிழைப்பேன்? தேவனுடைய வார்த்தையில பிழைப்பேன். ஆமீன் சொல்லலாமா? இன்றைக்கு தேவ ஜனமே, வேதம் வாசிக்கிறீங்களா? வேதம் வாசிங்க. அந்த வேதம் தான் நமக்கு உணவு, அந்த வேதம் தான் நமக்கு ஆதாரம், அந்த வேதம் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு எல்லாம் உதவியா இருக்கும். நம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்கள்? மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமேன் சொல்லாமா? வேதத்தை நேசிக்கலாமா? வேதத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு கிருபை தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியாக இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஒவ்வொன்றாக அப்படியே ஜெயித்து கொண்டே வந்தார். நீ 6ஆம் வசனத்துல வாசிக்கிற, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஒவ்வொன்றா சொல்றான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அவன் 6000 வருடம் ட்ரைனிங் எடுத்திருக்கிறான். அவன் தேவனோடு இருந்தான். தேவனோடு இருந்து அவன் பெருமை கொண்டதினால தான் தேவன் அவரை பூமியில தள்ளிட்டாரு. அதனால அவனுக்கு நல்லா தெரியும் எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கணும்னு. இன்றைக்கு தேவ ஜனமே, நம்மை கூட பிசாசு மக்கள் பலவிதமான சோதனையில மாட்டிக்கொண்டு நம்ம கேள்வி கேட்பார்கள், பல காரியங்களை நம்ம ஈடுபடுத்துவார்கள். அப்பொழுதுதான் நாம் மிக மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த சோதனையில நம்ம தப்பிக்கொள்ள நமக்கு ஒரு வழி உண்டாக்குவாரு. இதுக்கு வழியே இல்லையா? நான் சோதனையில மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, யார் என்ன விடுவிப்பாங்க? இதுக்கு வழி இல்லையா? இதுக்கு ஒரு இது கிடையாதா? விடுதலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் இருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்வாரு? விடுதலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுத்தார். ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த வருட கடைசியில அப்பா, பலவிதமான சோதனை நாங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவரீர் எங்களை மீட்டு கொண்டீரையா, எங்களை பாதுகாத்தீரப்பா, தீமை நின்று எங்களை விலக்கி கொண்டீரே, நன்றி ஐயா. தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. புதிய வருடத்தில் எங்கள் குடும்பங்கள் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள நாங்கள் உண்மை உத்தமமாய் உம்மை சேவிப்பதற்கு ஐயா நீர் கிருபை கொடுத்து நடத்துங்க. எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. சபையை காத்து கொள்ளுங்க. சபைக்கு இவ்வளோ சோதனைகள் அப்பா, சபையுடைய சோதனையிலிருந்து ஜெயத்தை கொடுங்க ஐயா. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இந்த சோதனை பெரிய சோதனை தானப்பா. இதிலிருந்து கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க போறீர். எங்களை ஆசீர்வதிக்க போறீர். சபையை ஆசீர்வதிக்க போறீர். தேவ ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறீர். அதற்காக நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க போறீர். சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். God bless you. praise the Lord, praise the Lord. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். 31ஆம் தேதி நீங்கள் 10 மணி அளவில் நீங்கள் கூடி வாருங்கள். அதுக்கு பிறகு நமக்கு திருவிருந்து இருக்கும், பாதம் கழுவுகிற ஆராதனை இருக்கும். ஜெபத்தோடு வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.